தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தனம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டும்போதும் சரி, எல்லா நேரமும் வந்து கதிர் சொன்னதையே நினச்சிட்ருக்காங்க. கதிர் பார்த்திங்க அப்படின்னா, என் மனசில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், ஐ லவ் யூ தனமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிற அந்த ஃபங்க்ஷனில் வச்சு கதிர் வந்து தனத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கதிர் பார்த்திங்கன்னா எப்படியோ அவங்க நினச்ச மாதிரியே அவங்க லவ்வை சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தனம் தான் வந்து என்ன முடிவுன்னு சொல்லிட்டு எடுக்கணும். தனம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அதே நினப்போட இருக்காங்க, எப்படி இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தனம் தூங்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கதிர் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. கதிர் சொன்னது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலா பாப்பா பார்த்தீங்கன்னா தனத்துக்கிட்ட, எங்கள் அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா தனமா, ப்ளீஸ் தனமா எங்கள் அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலா பாப்பாவும் தனம் கிட்ட கேட்டிருப்பாங்க. இது ரெண்டு விஷயமும் தான் மாற்றி மாற்றி தனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகமாக வந்துட்டுருக்கு. கனவுலேயே பார்த்திங்க அப்படின்னா தனம் வந்து இதெல்லாம் வேணாம் வேணாம் நிலா, அதெல்லாம் வேணாம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இதனால பார்த்திங்க அப்படின்னா தனத்தோட அத்தை வந்து எந்திரிச்சு, என்னாச்சு தனம், என்ன புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. தனமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த நினப்பாக தான் இருக்குது. ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க தனம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.